Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவி. இந்த Redmi உடைய அடுத்த நோட் சீரிஸ் Redmi Note 13 Pro Plus அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் அஃபிஷியலா Redmi கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபர் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Redmi Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக Redmi தான் சொல்லியிருக்காங்க. Redmi Note 13 Pro Plus இந்த மாதம் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்டில் அடுத்த மாதம் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் Redmi நோட் சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூஸ்வலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போவுமே அவங்க வந்து அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸை நமக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் கேமிங் கேமரா இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் டிஸ்பிளே ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த Redmi Note 13 Pro Plusமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பேக்டாக நமக்கு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனை தான் நமக்கு வரப்போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இவங்க டிஸ்பிளே உடைய ரெசல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு அமோலட் பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த Redmi Note 13 Pro Plus ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 30K செக்மெண்ட்லேயே இந்த 1.5K ரெசல்யூஷன் ஸோ நார்மல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்கிரேட் பண்ணி 1.5K ரெசல்யூஷனோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் இந்த Redmi Note 13 Pro Plusக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. ஸோ டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. மற்றபடி டிஸ்பிளேவில் அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி HDR10+ டால்பி விஷன் இந்த மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் பேக் பண்ணி 2190 Hzக்கான PWM டிமிங் ஃபீச்சர் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி தான் இந்த டிஸ்பிளேவும் இந்த வாட்டி இங்கே Redmi கிட்ட இருந்து வரப்போகுது. அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இங்கே எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெரிய பேட்டரி பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ண 120 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் Redmi Note 12 சீரிஸில் கொடுத்தது தான். ஸோ இந்த Note 13 Pro Plusலையும் அதே பேட்டரி அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இங்கே நமக்கு கண்டினியூ பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே ஒரு அப்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. இங்கே Mediatekோட Dimensity 7200 Ultra இந்த ப்ராசர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த Dimensity 7200 Ultra அப்படின்ற இந்த ப்ராசர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Dimensity 7200 இருக்குல்ல அதோட கொஞ்சம் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணி நமக்கு கொண்டு வராங்க. அவ்வளோ நமக்கு Vivo V27 யூஸ் பண்ணாங்களே ஸோ அதே ப்ராசரை லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக Redmi Note சீரிஸ் அப்படின்னும் போது அதில் ப்ளஸ் அப்படின்னும் போது 30,000 செக்மெண்ட்டில் தான் வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேப்பா ரீசனபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. மற்றபடி இதில் LPDDR5 அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது போக எக்ஸாக்ட் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவுமே Redmi Note சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அடுத்து மொபைலுடைய கேமரா. ஆக்சுவலி கேமரா தான் நான் Redmi Note சீரிஸில் எப்போவுமே எதிர்பார்ப்பேன். ஏன்னா பெருசாக அவங்க கேமராவோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மெகா பிக்சலை மட்டும் தான் தூக்கி மாற்றிக்கிட்டு இருக்காங்க தவிர மற்றபடி பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இருக்குமாகிறது. பட் இந்த வாட்டி இந்த Redmi Note 13 Pro Plusல கேமராவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் கேமராவில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இங்கேயும் பிரைமரி அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 200 மெகா பிக்சல் சாம்சங்கோட HM6 அப்படின்ற அந்த சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது இங்கே வரப்போகுது. ஸோ கேமராவில் அப்கிரேடே இல்லை. சப்போர்ட்டிவ் கேமராலாம் சேம் 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அதே தான் இருக்க போகுது. 4K 30 FPSக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் ரியர் கேமராவில் மேக்ஸிமம் கொடுக்க போகிறாங்க. ஸோ சேம் கேமரா அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறாங்க. எந்த சேஞ்சஸும் பண்ணல. மேபி உள்ள ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பின்னாடி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முன்பக்கம் செல்ஃபின்னு வந்தீங்கன்னா சேம் அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இங்கேயும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை. ஸோ கேமரா வைஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் Redmi Note 12 Pro Plusலேருந்து எந்த அப்கிரேடும் பண்ணாங்க. அதே கேமராவை அப்படியே இங்கே தூக்கி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஜஸ்ட் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆக்சுவலி Redmi Note 12 Pro Plusலேருந்து இங்கே Redmi Note 13 Pro Plusல ஒரு சின்ன அப்கிரேடாக இருக்க போகுது. மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் அந்த ப்ராசஸர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கேமராவும் இதுதான் அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ப்ரைஸிங்கும் நான் சொன்ன மாதிரி இது Redmi Note சீரிஸில் வருது அப்படின்னா கண்டிப்பாக 30,000 மேலே கொண்டு போக மாட்டாங்க. ஸோ
30,000 அந்த 29,999 அப்படின்ற ப்ரைஸிங் மோஸ்ட்லி 8+128 இல்லை 8+256GB வேரியண்ட்டை மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதில் 1TBக்கான ஸ்டோரேஜும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. பட் அது கண்டிப்பாக 30,000 மேலே தான் ப்ரைஸிங் வச்சுருப்பாங்க. ஸோ பார்ப்போம் Redmi Note 13 Pro Plus சைனாவில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரைஸிங்க்கு எப்படி கொண்டு வராங்கன்னு, அதை போது தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். பட் இந்தியன் லான்ச் மோஸ்ட்லி சைனா லான்ச் பண்ண அடுத்து 1 or 2 மந்த்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த Redmi Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.